இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. அவர்கிட்டே கொடுங்க. இந்தாங்க. உங்க அண்ணன் நல்ல நேரத்தில் கையெழுத்து போட சொல்லு. அவன் கையெழுத்து போடுற நேரமே நல்ல நேரம் தான். உன் தலையெழுத்தவே மாற்ற போகுது இல்ல. கொடுங்க சார். இந்தாங்க. அப்புறம் இந்தாங்க சார். கையெழுத்து போட்டாச்சா? போட்டாச்சு. செக் பண்ணிக்கோங்க. அதை மறந்துட்டீங்களே. இது மச்சான். மிக்க மகிழ்ச்சி. அடேங்கப்பா, புன்னகை மன்னன் பூவுளி கண்ணன் பிரமாதம். இப்ப நான் சொல்றேன், மிக்க மகிழ்ச்சி. சார் வரலாம் சார். ஐயா நம்மளும் தான் கூப்பிடுறாங்க. வாங்க போலாம். கொடுங்க சார். வாங்கய்யா போலாம். போங்க. வாங்கய்யா. ஐயா உட்காருங்க. உட்காருங்க ஐயா. இந்த ரசீதை கொடுத்து நாளைக்கு பத்திரத்தை வாங்கிக்கோங்க. இந்த மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். இல்லை சார், ஐயா கிட்ட நானே பேசிட்டேன். நீங்க உட்காருங்க. ஓ சரி. மாப்பிள்ள, உன்னுடைய பெருந்தன்மை நினைச்சா அப்படியே புல்ல இருக்குது மாப்பிள்ள. ஏய் வாங்கப்பா. இதோ வரையா. ஊர்க்காரவங்க வாங்க. வந்துட்டேங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மாப்பிள்ள, உங்க பொற்காரங்களால இந்த ரசீதை அவங்ககிட்ட கொடுத்து நாளைக்கு பத்திரத்தை வாங்கி சொல்லுங்க. கொடுங்க மாப்பிள்ள. எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே குழப்பமா பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல? என்னன்னே புரியல இல்ல? இப்ப என் மச்சான் ஒரு பெரிய தர்மகாரியம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நம்மூர் அம்மன் கோயில்ல ஆடு வெட்ட இடம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதனால தனக்கு இருந்த ஒரு ஏக்கர் இடத்துல பாதிய கோயிலுக்கு எழுதி வச்சிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? இதை விட வேண்டி விளக்கமா சொல்லுவான். அண்ணன் ஏன் பேருக்கு தானே இடத்தை எழுதி வச்சாரு. நாங்க தான் பத்திரத்தை மாத்திட்டோம்ல. சாமி இல்ல சாமி இல்லன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரிஞ்சால, அதான் அந்த சாமியை ஆப்பு வச்சிருச்சு. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீடு தேடி வந்து எனக்கு பிச்சை போடுவ. இந்த சிவசாமி இப்ப யாருன்னு தெரியுதா? இப்ப சொல்லு, மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லு 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 சொல்லு. என்கிட்ட வாலாட்டினா என்ன நடக்கும்னு காமிச்சிட்டேன். அடுத்த வருஷம் திருவிழாவில் உன் இடத்துல உன் பேர சொல்லி எல்லாரும் கிளா வெட்டுவாங்க. அதுல என்னுடைய அன்னதானமும் இருக்கும். வந்து வலிச்சு தின்னுட்டு போ. அப்புறம் மாப்பிள்ள கோயிலுக்கு தானமா கொடுத்தத பெருமையா சொல்ல வைக்கப்படுறாரு. அதனால பாவம் அவர் கையால கொடுக்க சங்கடப்படுறாரு. இந்தா வாங்கிக்கங்க. நாளை காலையில பத்திர ஆபீஸ்ல வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க கிளம்புறோம் ஐயா. வணங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி மாப்பிள்ள. நான் தான் வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நீயே ஒத்தாம்பளை பையனை வச்சிருக்க. அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை இப்படி அநியாயமா தூக்கி கொடுத்துட்டியேனே. இந்த ஆளை எப்படி நீ நம்பின? இந்த ஆள் மனுஷனே கிடையாது, மிருகனே, வெறி பிடிச்ச மிருகம். இத்தனை நாளா போனா போகுதுன்னு இருந்தேன்.
இப்ப எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆளுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துடலாம் போல இருக்கு. எவ்வளவு கண்ணியமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசிட்டாரு. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அப்படி இருந்து நம்பி தொலைச்சிட்டேன். ரஞ்சிதம் 30 வருஷமா அந்த ஆளை நம்பி நம்பி ஏமாந்ததானே மிச்சம். நான் அதே கிறுக்கு பிடிச்சவ. நீ எப்படி நீ ஏமாந்த? இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாரே நாசமா போன மனுஷன். அந்த ஆளு கையில கட்ட முளைக்க. அட கடவுளே, உனக்கு ஈவரக்கமே இல்லையா? எதுக்கு இப்படி பண்ற? எதுக்கு இப்படி சோதிக்கிற? எங்க அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? என் மேல உசிரே வச்சிருந்துச்சு. அதுதான் பாவமா? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியே கடவுளே, இது உனக்கே நியாயமா? ஐயோ போச்சே, என் மருமனுக்கு சேர வேண்டிய சொத்து இப்படி அனாமத்தா போச்சே. ரஞ்சிதம் இப்ப எதுக்கு அழுகுற? இப்ப கூட அழுகாம நான் எப்படின்னு இருக்க முடியும்? அழுதுட்டா போனதெல்லாம் திரும்ப வந்துருமா? அப்படின்னா போகட்ட விடுன்னு சொல்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? ஐயோ என்னன்னே சொல்ற? நம்ம ஊர் ஆளுகிட்ட போய் சொல்லுவோம் வா. நான் சொல்றேனே, என் புருஷன் இந்த மாதிரி ஏமாத்தி தப்பா எழுதி கொடுத்துட்டாரு. எங்க அண்ணன் எழுதி கொடுத்தது இதுன்னு நான் சொல்றேனே. அவர் திருட்டுத்தனம் பண்ணி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாருன்னு வானே போய் சொல்லுவோம். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிருவாங்கனே. வானே அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ரஞ்சிதம். ஆனா உன் புருஷன் பேரு கெட்டு போயிரும். பரவாயில்லையா? அவரு தான் கேவலமா நடந்துக்கிறாருன்னா அதை விட கேவலமா நாம நடந்துக்கணுமா? இங்க பாரு, ஊருக்காரங்கெல்லாம் அவரு முரடன் கோவக்காரன் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஐயோக்கேன் கேவலமானவர் யாருக்கு தெரியாது. ரஞ்சிதம், உனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே தலைக்கு மேல வளர்ந்தவங்க. உன் புருஷன் பண்ற அசிங்கம் அவங்க தலையில தானே வந்து நிற்கும். அவனுங்களும் என்னோட மருமக பிள்ளைங்க தான். பூங்குடியும் என் வீட்டு பிள்ளை மாதிரி தான். தாய் மாமாங்கிறவன் தாய்க்கு மேலன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் எந்த காலத்திலையும் நான் வர விட மாட்டேன். என்ன 1/2 ஏக்கர் நிலம் தானே, போனா போயிட்டு போகுது. அண்ணே ரஞ்சிதம், உன் பசங்களே நாளைக்கு சம்பாரிச்சாங்கன்னா 1/2 ஏக்கர் என்ன பல ஏக்கர் வாங்கி போட மாட்டாங்க.